வேற பொம்மை தேடவே இல்லையா யாரும்? இல்ல ஒரு பொம்மை கையில வச்சு வேற பொம்மை தேடவே இல்லையா யாரும்? சௌந்தர்யா நீ இல்லவே இல்ல, கிளம்பு. ஹோல்ட் பண்றதுனா என்ன, பிடிக்கிறதுனா என்ன? ஹோல்ட் பண்றது பிடிக்கிறதுனா என்ன சொல்லு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரே டாஸ்க் தாங்க, ஒரே டாஸ்க். ஒட்டுமொத்த வீடும் ஆடி போச்சு, பல பேரோட சுயரூபம் வெளியே வந்துடுச்சு. வேற லெவலில் பஜாரியாக இருப்பாங்க போல் இருக்கு நம்ம மஞ்சரி. இதனால் வரைக்குமே வந்துட்டு பயங்கரமாக சமாளிக்கிறாங்க, அப்பெல்லாம் பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தா எப்பா 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 வாயை திறந்தா வேற லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வீட்லேயே எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி கிட்ட யாருமே பேசவே முடியாது போல் இருக்கு, அந்த அளவுக்கு செம்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற யார்கிட்ட? சௌந்தர்யா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி 2 பொம்மையை வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டாஸ்க் உடைய விதிப்படி 2 பொம்மையை ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பொம்மையை மட்டும் தான் ஹோல்டு பண்ணும். 2 பொம்மையை எடுத்து வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். மஞ்சரி அதை பண்ணாங்களாம், ஆனால் அதை பிட்டுக்குள்ளே தான் பண்ணாங்களாம், அதாவது அந்த தொட்டி மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே தான் பண்ணாங்களாம். ஸோ இதுக்காக வந்துட்டு நீலாம் அதை சொல்லக்கூடாது, பிக் பாஸ் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பொம்மை ஹோல்டு பண்ணது தப்புன்ட்டு சௌந்தர்யா சொன்னப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏய் நீ ஆட்டத்திலே கிடையாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் வெசபாட்டிலுடைய தர்ஷிகாவோட ரியாக்ஷனை பார்க்கணும். அது உந்து சுருதி மஞ்சரி வேற லெவல் கிளம்புன்னு சொல்லிட்டா பத்தியா அப்படின்ற மாதிரி. அதாவது சௌந்தர்யாவை மஞ்சரி அசிங்கப்படுத்துனது தர்ஷிகாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுக்கு பேர் தான் வன்மை கேமு. முதல்ல தர்ஷிகாவுடைய ஒட்டுமொத்த வன்மமும் வெளியே வருதுன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. சரி, அது கம்மிங் டு த பாயிண்ட். இந்த பக்கம் எல்லாருமே கொஞ்சம் ஏறிக்கிட்டு வராங்க. யார்கிட்ட? இவங்க கிட்ட, மஞ்சரி கிட்ட. ஆனால் மஞ்சரி மறுபடியும் சொல்லுது, நான் 2 இதுவும் ஹோல்டு பண்ணேன் தான். ஆமாம், என்ன பண்ணுவீங்க, தப்புன்ட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு நான் தப்புன்னு சொல்லிக்கிறேன், நீங்கள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது கேம் தான் மஞ்சரி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கு எத்திக்கலாக என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நீ ரூலை பிரேக் பண்ணியிருக்க. ரூலை பிரேக் பண்ணால் அது கேமே கிடையாது. 2 டாயை ஹோல்டு பண்ணக்கூடாது. சரி, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முத்துவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமில் ரொம்ப கேவலமாக ஆடுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பர்சனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக இல்லை, அவர் பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற என்ன சொல்கிறது, அவர் விளையாடுற அந்த கேமு, பிளான் பண்ணுறது, திட்டம் போடுறது, அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேமில் வந்துட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறான்றது பச்சையாகவே தெரியுது. சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, சாச்சனா பின்னாடி வந்து யாரை பற்றியும் குறை சொல்லவே மாட்டா, அது மாதிரி புரணி பேசவே மாட்டா அப்படின்னு சாச்சனாவுக்கு வந்துட்டு எச்சத்தனமாக சப்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி மஞ்சரி வந்துட்டு ரொம்ப கேவலமாக கேம் விளையாடுறாங்க, 2 பொம்மையை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மஞ்சரிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ கேமை ஜெயிக்கிறதுக்காக முத்துவும் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணுவார், இவ்வளோ கேவலமாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அட் த சேம் டைம் என்னதான் கேமில் இல்லைனாலும் கேமில் நடக்கிற விஷயத்தை வந்துட்டு வெளியே இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் கேட்கலாம். அந்த சமயத்தில் வந்துட்டு மஞ்சரி ஏய் நீ கேமே கிடையாது வெளியேப்பா அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கத்திக்கிட்டு வர்றது, எகிரிட்டு வர்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் யாருமே பண்ணலை. அதாவது இந்த சீசனில், போன சீசன்லாம் நிறைய இருக்காங்க, பட் இந்த சீசனில் யாருமே பண்ணல. விட்டா மஞ்சரி வந்துட்டு வனிதாக்காவுக்கு ஈக்குவலாக ஈடு கட்டி பேசுவாங்க போல் இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஒரே டாஸ்கில் ஒட்டுமொத்த வீடுமே வந்துட்டு எதிரியாக மாறிட்டாங்க. ஒருத்தர் செம்மையாக அடிச்சுக்கிறானுங்க, அப்படியே பயங்கரமாக வந்துட்டு என்ன சொல்கிறது வெஞ்சன்ஸை வந்துட்டு கிளப்பிக்கிறானுங்க. நல்லாவே தெரியுது. ஓரளவுக்கு இந்த கேமை வந்துட்டு ஆமாம் ஒத்துக்கிறேன், ஏன்னா அவங்க டாய் அவங்களே எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக இன்னொருத்தரை நம்பி தான் ஆகணும். அப்படின்ற போது இங்கே ஒரு டீம் வரதுன்றது ரொம்ப சர்வசாதாரணம் தான். அட் த சேம் டைம் அந்த டீமுக்காக ஓகே என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் ரூலை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு முத்து கூட வந்துட்டு மஞ்சரி சேர்ந்து இவங்க பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. மஞ்சரி பண்ணுற தப்புக்கு முத்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு வெளியே போயிட்ட சௌந்தர்யா உள்ளே வந்து இவ்வளோ பேசுகிறத விட்டாங்க பார்த்தீங்களா மற்றவங்களாம், அதுவும் ரொம்ப கேவலமாக இருக்குது. சும்மா காண்டா இருக்காங்க. இந்த கேமை ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாமே பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்து ஆஹா சௌந்தர்யாவை திட்டா மஞ்சரி சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகாவை பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலாக வருது. ஸோ இதான் இந்த நேரத்தில் நடந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.